நம்மளுடைய இன்ஸ்டிங்ஸை நம்ம முழுமையாக நம்ப ஆரம்பிச்சோம் அப்படின்னா சக்ஸஸ் அப்படிங்கிறது ஃபார் ஷோர் கேரண்டி அப்படிங்கிறதுக்கு இப்போ சொல்ல போகிற ஒரு ஸ்டோரி வந்து தி பெஸ்ட் எக்ஸாம்பிளாக இருக்கும். தி காட் ஃபாதர் அப்படிங்கிற படம் வந்து உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். அந்த படம் எடுக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா தி காட் ஃபாதர் அப்படிங்கிற நாவலை தழுவி வந்த படம் தான் அது. அந்த டீம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த படம் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஸ்க்ரீன் பிளே வந்து தி பெஸ்ட் பார்ட், அதனால ஸ்க்ரீன் ரேட்டிங் யாரை பண்ணலாம் அப்படின்னு கேட்கும்போது அந்த புக்கோட அந்த நாவலோட ஆத்தரவை நம்ம விசாரிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மரியோ பிரான்சிஸ் பூசோ அப்படிங்கிறவங்களே கேட்டிருக்காங்க. மரியோ பிரான்சிஸ் பூசோ தான் தி காட் ஃபாதர் நாவலுடைய ஆத்தர். மரியோ பூசோ என்ன பண்ணியிருந்திருக்காரு, ஒரு தயக்கத்தோடையே எஸ் சொல்லியிருந்திருக்காரு, ஓகே சொல்லியிருந்திருக்காரு. ஏன், என்ன ரீசன் அப்படின்னா ஒரு நாவல் எழுதுறது வேற, ஒரு ஸ்க்ரீன் ரைட்டிங் ஒரு ஸ்க்ரீன் பிளே எழுதுறது கம்ப்ளீட்டாக வேற. பட் இருந்தாலும் வந்து சரி ஒரு ட்ரை கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட இன்ஸ்டிங்க்டை முழுமையாக நம்பி ஓகே சொல்லியிருந்திருக்காரு. எழுத ஆரம்பிச்சாரு. படமும் ரிலீஸ் ஆச்சு. ஒரு பெஸ்ட் ட்விஸ்ட் என்ன அப்படின்னா ஹி ஒன் த ஆஸ்கார் அவார்டு ஃபார் த பெஸ்ட் ஸ்க்ரீன் பிளே த காட் ஃபாதர் படத்துக்காக ஆஸ்கார் அவார்டு ஜெயிச்சிருந்திருக்காரு. சரி ஓகே, மேபி இது ஒரு லக்காக இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த டீம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா காட் ஃபாதர் 2 அப்படிங்கிற அந்த படத்தையும் எடுத்திருக்காங்க. அதே ஸ்க்ரீன் பிளே, அதே ஸ்க்ரீன் ரைட்டர் மரியோ பூசோவே வந்து 2க்கும் வந்து எழுதியிருக்காங்க. அகெயின் இன்னொரு ட்விஸ்ட் என்ன அப்படின்னா ஹி அகெயின் ஒன் த பெஸ்ட் ஸ்க்ரீன் பிளே அவார்டு ஃபார் த காட் ஃபாதர் 2 அப்படிங்கிற படத்துக்காகவும். ஸோ 2 தடவை ஆஸ்கார் அவார்டு வாங்கியாச்சு. இனிமேலும் இந்த கிராஃப்டை வந்து முழுமையாக கற்றுக்காமல் இருந்தோம் அப்படின்னா அது வந்து ஒரு நேர்மையான விஷயமா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிராஃப்டை முழுமையாக கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்க்ரீன் ரைட்டிங் சம்மந்தப்பட்ட புக்ஸ் எல்லாம் வாங்கி படிக்க ஆரம்பிச்சிருக்காரு. அதில் ஃபஸ்ட்டு அவர் படித்த புக்கில் ஒரு ரெக்கமெண்டேஷன் ஃபர்ஸ்ட் சாப்டரில் என்ன இருக்குது அப்படின்னா இஃப் யூ வாண்ட் டு நோ ஆர் லேர்ன் த ஆர்ட் ஆஃப் ஸ்க்ரீன் பிளே ஸ்க்ரீன் ரைட்டிங் அப்படின்னா வாட்ச் காட் ஃபாதர் அப்படின்ட்டு. த பெஸ்ட் ஸ்க்ரீன் பிளே அப்படின்னா த காட் ஃபாதர் அப்படின்ட்டு அந்த புக்லேயே கொடுத்த ரெக்கமெண்டேஷனை பார்த்து ஒரு தகச்சு போயிருந்திருக்காரு. அப்போ தான் ஹீ ஸ்டார்டட் டு ரியலைஸ் அவருக்கு ஒரு இன்பில்ட்டான ஒரு டேலண்ட், இன்பில்ட்டான ஒரு ஸ்கில்ட்டு தான் இந்த ஸ்க்ரீன் ரைட்டிங் அப்படிங்கிறத ரியலைஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ லேக் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ், சில சமயம் நான் வந்து நம்மகிட்ட எக்ஸ்பீரியன்ஸே இல்லாமல் இருந்தாலும் நம்மளுடைய இன்ஸ்டிங்க்டை முழுமையாக நம்பணும் அப்படிங்கிறதுக்கு மிகச்சிறந்த ஒரு எக்ஸாம்பிள். லேக் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் பட் அபண்டன்ட் இன்ஸ்டிங்க்ட். ட்ரஸ்ட் யுவர் இன்ஸ்டிங்க்ட்ஸ்.